ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி ஃபார் வெஸ்ட் இண்டீஸ். என்னதான் ஹோம்ல ஆடினாலும் வெஸ்ட் இண்டீஸ் கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டா இருந்திருக்காங்கன்னு தான் நான் சொல்வேன் இந்த வேர்ல்ட் கப்பை பொறுத்த வரைக்கும். அவங்க அடிச்சு பிடிச்சி கூட ஒரு பார் ஸ்கோர் அடிச்சிருவாங்க. பட் போலிங் அந்த ஒரு பார் ஸ்கோரை டிஃபெண்ட் பண்றதுக்கு இவங்க கிட்ட இருக்கு. வேறஸ் வெஸ்ட் இண்டீஸ் பக்கம் அது இல்லைன்ட்டு நான் ஃபீல் பண்றேன். வணக்கம் மக்களே எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு த ப்ரிவியூ ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் ஆப்கானிஸ்தான். என்னடா இது எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு மேட்சை ஏன் வந்து ப்ரிவியூ பண்ற அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்கதான் வைக்கிறேன் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட். எஸ், என்னதான் வந்து இந்த மேட்ச் வந்து ஒரு இன்கான்சிக்வென்ஷியல் மேட்சா இருந்தாலும், ஏன்னா ரெண்டு டீமுமே வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க சூப்பர் 8க்கு. பட் இருந்தாலும் அதுல ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அதை பத்தி வந்து அனலைஸ் பண்ண, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண என்னோட ஆண்டர்சன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வெரி குட். நீங்க எப்படி இருக்கீங்க ராகவன்? நல்லா இருக்கேன். எப்படி போகுது லீக் மேட்சஸ்லாம்? நல்லா போதா? கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கு. ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் மாதிரி தான். சரி சரி, ஓகே. சரி, இந்த மேட்சோட வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த ஹடில் செக்மெண்ட்குள்ள போயிடலாம். நீங்க என்னடா இந்த மேட்ச்ல எதுவுமே இல்லையே, ஏன்டா இந்த மேட்சை ப்ரிவியூ பண்ணனா? ஏன் இந்த மேட்ச்ல ஒரு முக்கியத்துவம் இருக்குன்னாக்கா, ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்ள போறாங்க இந்தியா ஆன் ஜூன் 20th சூப்பர் 8ல. இந்த மேட்ச் ஆப்வியஸ்லி ஆப்கானிஸ்தான் இந்த மேட்ச்ல இருக்கிறதுனால we are going to probably stick to ஆப்கானிஸ்தான் more at this point of time. பட் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ரெண்டு டீமுமே அன்பீட்டன் இந்த ஒரு வேர்ல்ட் கப்ல. அண்ட் அதுல முக்கியமான ஒரு விஷயம்னா, இந்த ஒரு கிரவுண்ட்ல வந்து சென்ட் லூசியால வந்து நடக்குது. நம்ம ஏற்கனவே இன்னைக்கு வந்து ஆஸ்திரேலியா வர்சஸ் ஸ்காட்லாந்து மேட்ச் பார்த்தோம். ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சா இருந்தது. ஸ்காட்லாந்து 180+ அடிச்சாங்க, திருப்பியும் சேஸ் பண்ணிட்டாங்க. பட் நான் பார்த்தேன் சரியான ஒரு பேட்டிங் ட்ராக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு அந்த அளவுக்கு இல்லை அசிஸ்டன்ஸ். ஸோ அந்த விதத்துல ஆப்கானிஸ்தானுக்கு இட்ஸ் கோயிங் டு பி கொஞ்சம் வந்து ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வந்து சேலஞ்சிங்கா இருக்க போகுது. தட் இஸ் த ஓவரால் ஓவர்வியூ ஆஃப் இந்த ஒரு கண்டிஷன், இந்த ஒரு கிரவுண்டு. சேசிங் இஸ் ரிலேட்டிவ்லி ஈஸி, எஸ்பெஷலி அது ஒரு நைட் கேமா இருந்ததுனால ஐ திங்க் இட் வாஸ் ஈஸி. பட் ஓவரால் ஏர்லி தாட்ஸ் ஆஃப் திஸ் கேம் என்ன நினைக்கிற? ஐ திங்க் ஆப்கானிஸ்தான் ரொம்ப நல்ல பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. அவங்களுக்கு அந்த கண்டிஷன்ஸும் சூப்பரா சூட் ஆகுது. எஸ்பெஷலி தேர் ஓப்பனர்ஸ் போலிங் வந்து வெரி ஸ்ட்ராங்னு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அவங்க குரூப்ல நியூசிலாண்டை குவாலிஃபை ஆக விடாம வந்திருக்காங்க. ஸோ கான்ஃபிடன்ஸ் ஷுட் பி ரன்னிங் ஹை அவங்க டீம் பொறுத்த வரைக்கும். ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி ஃபார் வெஸ்ட் இண்டீஸ். என்னதான் ஹோம்ல ஆடினாலும் வெஸ்ட் இண்டீஸ் கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டா இருந்திருக்காங்கன்னு தான் நான் சொல்வேன் இந்த வேர்ல்ட் கப்பை பொறுத்த வரைக்கும். எஸ், அவங்க தே ஹாவ் காட் வின்ஸ் அண்டர் தேர் பெல்ட். பட் அவங்களோட பெஸ்ட் விளையாடி இருக்காங்களான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்வேன். பட் தட் ஹேஸ் சம்திங் டு டூ வித் த கண்டிஷன்ஸ் ஆல்சோ. ஸோ யார் பெட்டரா கண்டிஷன்ஸ்க்கு அடாப்ட் ஆகி ஆடுறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க, விச் இஸ் ஆப்வியஸ். பட் ஆப்கானிஸ்தான் அதை பெட்டரா பண்ணியிருக்காங்க இந்த டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும். ஓகே காவ், நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். வான்டேஜ் பாயிண்ட். வான்டேஜ் பாயிண்ட்ல ஒரு ஆக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னா, ஆப்கானிஸ்தான் போலர்ஸ் அந்த ஒரு டாப் போலர்ஸ் லிஸ்ட்ல வருது. மோர் ஆர் லெஸ் ஐ திங்க் இட் இஸ் ஒரு மாதிரி எக்ஸ்பெக்டட். பட் குர்பாஸ் ஹஸ் பீன் த டாப் ஸ்கோரர் ஃபார் ஆப்கானிஸ்தான், நாட் ஜஸ்ட் ஃபார் த டீம், ஆல்சோ இந்த ஹோல் வேர்ல்ட் கப்ல. இது வரைக்கும் ஐ திங்க் ஹி ஸ்கோர்ட் ஒரு மாதிரி க்ளோஸ் டு அரவுண்ட் 167 runs. 167 runs அடிச்சிருக்காரு. ஹீஸ் பீன் த ராக் சாலிட். ஒரு மாதிரி யூஸ்வலா ஆப்கானிஸ்தான் எனி ஸ்மால் டோட்டல் டிஃபெண்ட் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி கன்சிஸ்டன்டா ஒரு பார் ஸ்கோர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் அந்த ஒரு ஓப்பனிங் காம்போ தான், ராமுல்லா குர்பாஸ் அண்ட் இப்ராஹிம் ஜத்ரான். வேற இன்னொரு பக்கம் அது வெஸ்ட் இண்டீஸ்க்கு வர மாட்டேங்குது. இன்ஃபேக்ட் அந்த அளவுக்கு ஒரு தாறுமாறான ஒரு ஸ்டார்ட்லாம் எதுவுமே கன்சிஸ்டன்டா தரல. இன்ஃபேக்ட் அந்த லோவர் மிடில் ஆர்டர் தான் ஒரு 1 or 2 கேம்ஸ் வந்து சேவ் பண்ணியிருக்கு ஃபார் வெஸ்ட் இண்டீஸ். ஷெர்ஃபேன் ருத்தர்ஃபோர்ட் ஒரு குரூஷியலான ஒரு 60 அடிச்சதை நம்ம பார்த்தோம். அது வந்து லோவர் மிடில் ஆர்டர்ல வந்தது. ஆண்ட்ரே ரசல் ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு. ராஸ்டன் சேஸ் ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு. பட் அந்த 1, 2, 3 ஹஸ் நாட் பீன் ஃபயரிங் தான் சோ ஃபார் இந்த டோர்னமெண்ட். இது ஒரு எவல்யூஷன் ஆஃப் ஆப்கானிஸ்தான் நான் பாக்குறேன். கண்டிப்பாங்க, நீங்க சொன்னது ரொம்பவே கரெக்ட். ஏன்னா ஆப்கானிஸ்தானோட ஓப்பனர்ஸ் பாத்தீங்கன்னா 20 டீம் டோர்னமெண்ட்ல 2 பேர் அவங்க டாப் 10 பேட்டிங் சார்ட்ஸ்ல இருக்காங்க.
which means obviously they have started their innings very well. First batting or second batting or openers நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாலே அங்க you are winning half the battle. So அந்த விதத்துல I think complementing their bowling efforts வந்து அவங்க ஓப்பனர்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் லைக் யூ செட் வெஸ்ட் இண்டீஸோட பேட்டர்ஸ் வந்துட்டு டாப் 10 இல்லை, யாருமே வந்து 100 ரன்ஸ் கூட இன்னும் அந்த டோர்னமெண்ட்ல அடிக்கல. தே ஹேவ் பீன் வெரி வெரி டிபெண்ட் ஆன் லோவர் ஆர்டர்ல யாராச்சும் ஒரு பிரைட் ஸ்பார்க். அது அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ரசல் வந்து அடிச்சாரு பாப்பா நியூ கினியாவோட. ரதர்ஃபர்ட் ஒரு மேட்ச் நியூசிலாண்டோட ஸ்கோரை எடுத்துன்னு போனாரு. ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ்னால தான் லோவர் ஆர்டர்ல வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப் டாப் அடிக்கலன்னா இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி கேச்சிங் அப் தான். அதனால தான் நான் சொன்னேன் தே ஹவ் பீன் இன்கன்சிஸ்டன்ட்னு. எந்த மேட்சுமே அவங்க கன்வின்சிங்கா டாமினேட்டிங்கா ஆடல. தேவ் ஆல்வேஸ் பீன் இன் அ ஸ்பாட் ஆஃப் பாதர். அங்கேருந்து வெளியே வந்திருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல சைன் தான். நாட் சேயிங் இட்ஸ் நாட் அ குட் சைன், பட் ஆனால் தேர் டாப் பேட்டர்ஸ், மேல ஆடுற பேட்டர்ஸ் ஷுட் ஸ்டெப் அப். ஒரு பக்கம் வந்து டாப் ஆர்டர் இவங்களோட பலம்னா அவங்களோட பலவீனமா இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து வெஸ்ட் இண்டீஸோட பலவீனம் அந்த லோவர் மிடில் ஆர்டர் அண்ட் தே பேட் பிரிட்டி லாங். இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தானோட லோவர் மிடில் ஆர்டர் தே ஆர் நாட் அந்த பவர்ஃபுல் இம்பாக்ட் நம்ம வந்து பார்க்கலாம். இன்ஃபேக்ட் இது வரைக்கும் தே பீன் ரைடிங் ஹை ஆன் தட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மேட்சஸ் அந்த ஒரு ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் தே ஹவ் நாட் அந்த ஒரு மொமெண்டம் வந்து கேபிட்டலைஸ் பண்ணல. நிறைய மேட்சஸ் இன்ஃபேக்ட் கொட்டியிருக்காங்க அந்த ஒரு மிடில் ஆர்டர் ஸ்டார்டிங் ஃப்ரம் உமர் ஜாய், முகமது நபி, குல்புதீன் நைப், கரீம் ஜன்னத். இந்த நேம்ஸ் எடுக்கும் போது ப்ராப்ளி ஒரு ஒரு நபி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஓகே வி கேன் ப்ராப்ளி கிவ் ஹிம் தட் அந்த ஒரு ஓகே இவரால பண்ண முடியுங்கிற ஒரு விஷயம். பட் அது தவிர மற்றவங்கள பார்க்கும்போது பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஐ டோன்ட் சி கம்பேர்ட் டு ஒரு ஆண்ட்ரே ரசல், ஷர்ஃபேன் ரதர்ஃபோர்ட், ரொமாரியோ ஷெப்பர்ட் இவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு அந்த ஒரு மிடில் ஆர்டர் ஒரு வீக்னஸ் தானே. ஏன்னா அப் ஃப்ரண்ட் நீ வந்து ஒரு 1 2 3 நீ டக்குன்னு தட்டினா எக்கச்சக்க பிரஷர் அந்த மிடில் ஆர்டர்ல. ஐபிஎல்லையும் பார்த்துருக்கோம் இந்த ஒரு டிபேட்டை. என்னன்னா டாப் ஆர்டர் அடிக்கும் போது மிடில் ஆர்டர் டெஸ்டே ஆக மாட்டாங்க. மிடில் ஆர்டர் டெஸ்ட் ஆகலைங்கிறதுக்காக அவங்க வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியாது. எஸ் டெஃபினெட்லி இதுல நபி தவிர நிறைய இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பவர்லயுமே இஃப் யூ கம்பேர் போத் டீம்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் எங்கேயோ இருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபயர் பவர். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா ஆப்கானிஸ்தான் கிட்ட அந்த எபிலிட்டி இருக்கு. சப்போஸ் டாப்ல 2 பேர் சீக்கிரம் அவுட் ஆனா கூட திங்க் இந்த நஜிபுல்லா ஜட்ரான், ஒமர் ஜாய், நபி, குல்புதீன் நைப் வந்துட்டு நிறைய நல்ல இன்னிங்ஸ் ஆடி பார்த்துருக்கோம். யூஸ்ஃபுல் ஆல்ரவுண்டர். ஸோ ராஷித் கான் கேன் பேட். சம்டைம்ஸ் முஜீபே வந்து நல்லா பேட் யூஸ்ஃபுல் ரன்ஸ் வித் பேட் இது பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ ஐ டோன்ட் திங்க் அவங்களுக்கு வந்து அது ஒரு இஷ்யூ இன்னும். பிகாஸ் ஏன் அவங்களோட மிடில் ஆர்டர் இன்னும் ஃபயர் ஆகலைன்னா ஓப்பனர்ஸ் அவ்வளோ நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ எவ்ரிபடி இஸ் ட்ரைங் டு கேபிட்டலைஸ் ஆன் தட். அதில் ஃபெயிலியர் ஆனால் பரவாயில்ல. அண்ட் இட் டென்ஸ் டு ஹேப்பன் நிறைய வாட்டி. ஸோ இந்த டோர்னமெண்ட் வச்சு ரொம்ப ஜட்மெண்ட்லாம் இருக்க மாட்டேன் அவங்க மிடில் ஆர்டர் மேலே. பட் அவங்களுக்கு அந்த நீ சொன்ன மாதிரி ஒரு டாப் 2 விக்கெட் சீக்கிரமா விழுந்துச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் டு சி ஹவு தே ஃபேர். இல்ல ஹானஸ்ட்லி இந்த ஒரு டோர்னமெண்ட்ல தே ஹவ் நாட் பீன் டெஸ்டட் வென் அந்த ஒரு 3 விக்கெட் டக்குன்னு விழுந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கன்சாலிடேட் பண்ணி ஒரு பார் ஸ்கோர் போடுறது வந்து இன்னும் டெஸ்ட் ஆகலன்னு. அது வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து இன்ஃபேக்ட் அவங்க டெஸ்ட் ஆயிருக்காங்க. ஐ மீன் எஸ் அது வந்து திருப்பியும் அந்த கன்சிஸ்டண்டா அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்ததுன்னா ப்ராப்ளம் கிடையாது. பட் இது வரைக்கும் அந்த ஒரு ஒரு நபியா இருக்கட்டும், ஒரு நெய்பா இருக்கட்டும், ஒரு உமர் ஜாயா இருக்கட்டும், அந்த ஒரு ஓகே ஒரு 30 for 3 இங்கேருந்து அவங்க எப்படி ஒரு 150 தொட போறாங்க, தொட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் இல்ல. கமிங் டு த போலிங் ஆங்கிள் கவ், ஒரு டே அண்ட் லைட் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆப்கானிஸ்தான் போலிங் அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் போலிங். எஸ் வெஸ்ட் இண்டீஸ் போலிங் வந்து ஒரு ஒரு சில நல்ல நல்ல நேம்ஸ் இருந்தாலுமே கம்பேர்ட் டு ஒரு ஆப்கானிஸ்தான் போலிங் லைனப் அந்த ஒரு எஃபெக்டிவ்னஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உனக்கு ஏதாவது அதுல ஏதாவது ஒரு வேற கருத்து இருக்கா? இல்ல கண்டிப்பா எனக்கு வேற கருத்து இல்ல. ஏன் அது தெரியலங்கிறதுக்கு காரணமும் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா ஆப்கானிஸ்தானோட போலர்ஸ் நிறைய பேர் வந்து அவுட் அண்ட் அவுட் போலர்ஸ். எஸ் ராஷித் கான் பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு, முஜீப் பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. அவங்களோட மெயின் ஸ்கில் பார்த்தனா போலிங் தான். பட் நீ வெஸ்ட் இண்டீஸோட போலிங் லைனப் எடுத்து பாரு, அவங்களோட மெயின் ஸ்கில் என்ன? ஆர் ப்ராபப்ளி சம்மன் லைக் ரசல் வந்துட்டு ரெண்டுமே ஈக்குவலா பண்றாங்க. ஸோ அவங்க வந்து ஐ திங்க் பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல இருக்காங்க. நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளியர் கட் ரோல் கிளாரிட்டி இல்ல. அண்ட் அந்த ஆல்ரவுண்டர்ஸ்க்கு எப்பவுமே ஒரு மைண்ட் செட் என்ன இருக்கும்னா பரவாயில்ல நான் பேட்டிங் போலிங்ல ரொம்ப டெலிவர் பண்ணலனா கூட எனக்கு பேட்டிங் இருக்குங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ அதனால தான் வெஸ்ட் இண்டீஸ் கவலை ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இஃப் யூ டேக் அவுட் அல்சாரி ஜோசப், மீடியம் பேசஸ் எல்லாருமே ஆல்ரவுண்டர்ஸ். அதே மாதிரி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் 2 பேர் தான். அந்த மோட்டியும் அந்த அகில் ஹுசைனும் ஆடுறாங்க. ராய்ஸ்டன் சேஸ் இஸ் an ஆல்ரவுண்டர், ரசல் இஸ் an ஆல்ரவுண்டர், கேப்டன் ரோமன் பவல் இஸ் an ஆல்ரவுண்டர். இன்னொருத்தர் இருக்காரு, அவர் பேர் என்ன,
ஒரு ஆல்ரவுண்டர். ரொமாரியோ இன்னொரு ஷெப்பர்ட். இன்னொரு ரொமாரியோ ஷெப்பர்ட் இஸ் an ஆல்ரவுண்டர். ஸோ அவங்களுக்கு நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறதுனால இல்ல, அந்த ஒரு கிளியர் கட் ரோல் கிளாரிட்டி இருக்காது. அந்த ரோல் கிளாரிட்டி இல்லாத போது என்ன ஆகும்னா நம்ம ரெடியா இருக்க மாட்டோம். எந்த ஓவர் நமக்கு வரப்போகுது, இந்த பார்ட் ஆஃப் தி இன்னிங்ஸ்ல நம்ம போடணுங்கிற ரெடியா இல்லைன்னா, எஸ்பெஷலி இன் T20 ஃபார்மேட் இட்ஸ் வெரி டஃப் டு எக்ஸிக்யூட். அதனால தான் அவங்க ஸ்ட்ரகிள் ஆறாங்களோ போலிங்லன்னு எனக்கு தோணுது. ஒரு ஸ்டார்க் டிஃபரன்ஸ் என்னன்னா, அந்த ஓப்பனிங்ல ஃபசல் ஹக் ஃபரூக்கி. அருகி. அவர் தான் வந்து ஒரு சரியான ஒரு டோர்னமெண்ட் இஸ் ஹேவிங் இஸ் ஒரு மாரி 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கானமி 3.7. ஐ மீன் நம்ம வந்து ஆர்கியூ பண்ணலாம், டிபேட் பண்ணலாம். டீம்ஸ் வந்து அவர் எடுத்த டீம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாரி சின்ன டீம்ஸ் அப்டின்ட்டு. பட் இட் ரியலி டசன்ட் மேட்டர். ஏன் நான் சொல்றேன்னா, ஹி இஸ் கமிங் ஆஃப் வித் எ லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ரைட் நவ். அந்த ஒரு யூ கேன் அவர் வந்து எடுக்கிற விக்கெட்ஸ்லாம் எடுத்து விதத்தை பார்த்தனா, இட் இஸ் எதர் எல்பிடபிள்யூ ஆர் போல்ட். ஸோ ஹி இஸ் ஸ்விங் ஆர் காட் பிஹைண்ட். ஸோ ஹி இஸ் நாட் அந்த ஒரு பெரிய ஷாட் ஆடி லைன்ல அவுட் ஆகி அது மாதிரிலாம் இல்ல. ஹி இஸ் ஸ்விங்கிங் லிட்டரலி. அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஜிப் தெரியுது. போக போக இஸ் கெட்டிங் பெட்டர். ஸோ அங்க வந்து ஐ ஃபீல் ஹி இஸ் ஜஸ்ட் அந்த ஒரு மேட்ச் ஆக ஆக ஹி இஸ் காட்டன் பெட்டர் தான் நான் ஃபீல் பண்றேன். ஸோ ஹி இஸ் கோயிங் டு பி ஒரு மிகப்பெரிய த்ரெட். இன்னொரு பக்கம் அல்சாரி ஜோசப்பும் ஹஸ் காட்டன் பெட்டர். ஒரு மேட்சுக்கும் வந்து ஒரு மாதிரி இஸ் பிக்ட் அப் ஒரு ஃபார்மை பிக் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹி லுக்ஸ் அ லாட் மோர் கம்ஃபர்டபிள் கம்பேர்ட் டு ஹவு ஹி வாஸ் இந்த ஐபிஎல். ஸோ அந்த விதத்துல நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் தெரியும்ல, ஐபிஎல் ஆடுறது ஒரு டிஃப்ரெண்ட் பால் கேம், ஒரு ஹோம் டீமுக்கு ஆடுறது, ஒரு இன்டர்நேஷனல் ஹோம் டீமுக்கு ஆடுறது ஒரு டிஃப்ரெண்ட் பால் கேம். அகில் ஹுசேன் ஒன் செகண்ட் நியூ பால்ல ஹி வில் டெஃபினெட்லி ஸ்டார்ட் ஆஃப். ஹி லுக் டு கெட் தட் குர்பாஸ் எல்பிடபிள்யூ போல்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு யோசனை கண்டிப்பா இருக்கும். ஸோ ஹி இஸ் பீன் த பிக் ஆஃப் த bowlers. அகைன் he is been lethal in that opening power playல. பட் இதெல்லாம் இவங்கெல்லாம் bowlers இருக்காங்க. ஓகே, நீ சொன்ன ஒரு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அவுட் அண்ட் அவுட் ஃபுல்லி ஸ்கில்டு ஸ்பெஷலிஸ்ட் bowlers யாரும் இல்ல. பட் ஆண்ட்ரே ரசல் கவ் இஸ் பீன் சார்ட் ஆஃப் ஒரு த மெயின் bowler in this lineup. ஆண்ட்ரே ரசல் வந்து பெரும்பாலும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்னா ஒரு ஆல்ரவுண்டர், அதிரடியா பேட்டிங் ஆடுவார், போலிங்ல உனக்கு ஒரு 2 ஓவர் போடுவார், ஒரு விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. பட் இந்த ஒரு வெஸ்ட் இண்டீஸ் லைனப்ல ஹி ஹேஸ் டு போல் தோஸ் 4 ஓவர்ஸ், விச் இஸ் அகைன் இட் ஷோஸ். இது 2 விதமா பார்க்கலாம். இவர் ஒரு கிரேட் அடிஷன் டு த டீம் அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்கலாம். இல்லாட்டி தட் ஷோஸ் த டெப்த் ஆஃப் த போலிங் டிபார்ட்மெண்ட். இதுல நீ எப்படி பாக்குற? ரெண்டுமே பாக்குறேன். ஆக்சுவலி பர்சனலா பார்க்கும்போது சொல்லியா? ஆண்ட்ரே நான் ரசல் சூப்பர்பா இதுதான் ஸ்டெப் அப். அதுவான்னு Personally, Andre Russell has stepped up. அதுல டவுட்டே வேணாம். ஐபிஎல்ல இருந்தே whenever he has got the ball, he has delivered. வெஸ்ட் இண்டீஸுக்குமே அது நான் சொல்லுவேன். பட் ஆண்ட்ரே ரசல் இஸ் தேர் ஃபோர்த் bowler, which means it's a very big concern for வெஸ்ட் இண்டீஸ். ஸோ அந்த விதத்துல டீமா பார்க்கும்போது வெஸ்ட் இண்டீஸ்க்கு பெரிய மைனஸ் தான். ஏன்னா if you take out அல்சாரி ஜோசப், அகில் ஹுசேன் அண்ட் மோட்டி, நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் போலிங்ல ஆண்ட்ரே ரசலோட பெட்டரா போட்டிருக்காங்கன்னு நான் சொல்ல வரல. இவங்க 3 பேர் தான் அவுட் அண்ட் அவுட் bowlers. ஸோ அதுக்கப்புறமா வரது எல்லாமே ஆல்ரவுண்டர்ஸ். அதுல கிளியர் கட் ரோல் கிளாரிட்டி யாருக்குமே இல்லாததுனால தான் நீங்க சொன்ன மாதிரி ஆண்ட்ரே ரசலுக்கு எல்லா மேட்சும் 4 ஓவர்ஸ் கிடைக்குது. அவர் டெலிவர் பண்றாரு. ஏன்னா அவருக்கு வந்துட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துருக்காங்க. அப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா 5th bowler ஒரு சரியான வீக்னஸ். சோ இதுல வேற அந்த 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் நல்ல விக்கெட்ல மாட்டிக்கிட்டாங்க. லெஃப்ட் ஹேண்டர் யாராச்சும் அடிக்கிறாங்க அப்படின்னா நீங்க தேடணும், ஆப்ஷன்ஸுக்கு தேடுற மாதிரி இருக்கும். அங்கதான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட் bowlers இருந்தாங்கன்னா பெட்டரா இருக்கும்னு தோணுது வெஸ்ட் இண்டீஸ். அப்சல்யூட்லி. ஐ திங்க் ஒரு விஷயம் எனக்கு வந்து கொஞ்சம் ஐ எம் ஃபீலிங் பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன் என்னன்னா, உனக்கு வந்து அல்சாரி ஜோசப் ஓகே ஒரு குட் ஆப்ஷன் இந்த பவர் பிளே. பேஸ் இருக்கு, ஸ்விங் பண்ணுவாரு, ஓகே. ரொமாரியோ ஷெப்பர்ட் இஸ் bowling வித் நியூ பால். அங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய கன்சர்ன் இருக்கு. அண்ட் உனக்கு ஆண்ட்ரே ரசலும் வந்து அப்பப்போ பவர் பிளேல போடுறாரு. இது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய கன்சர்னா இருக்கு. இன்கேஸ் தப்பி தவறி வந்து அல்சாரி ஜோசப் ரொமாரியோ ஷெப்பர்ட் அந்த ஏர்லி பிரேக் கொடுக்கலன்னா மிடில் ஓவர்ஸ்ல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு தெரிய வருது. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு ஸ்டிக்கிங் டு வெஸ்ட் இண்டீஸோட ஒரு பேட்டிங் லைன் நிக்கலஸ் பூரன் வந்து கன்சிஸ்டன்டா நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 3 பெரும்பாலும் வந்திருக்காரு. நம்பர் 4 அது மாதிரி தான் வந்திருக்காரு. இஸ் கம் அப் தி ஆர்டர். ஐ ஃபீல் அவரு வந்து கொஞ்சம் கீழ தான் ஆடணும். ப்ராபப்லி ஒரு ராஸ்டன் சேஸ முன்னாடி அனுப்பலாமே. ஏன்னா ஒரு மாரி அவருக்கு ஏன்னா ஐபிஎல்ல நிறைய கீழ தான் ஆடினாரு. நம்பர் 5 தான் ஆடினாரு. பட் இங்க வந்து ஐ ஃபீல் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடணும்னு பார்க்குறாரு. பட் ஒரு மாரி
செட் ஆதா இல்லையா? இல்லாட்டி யூ திங்க் இல்ல நம்ம இஸ் த பெஸ்ட் பேட்டர் ஆஃப் திஸ் லைன் அப், அவர் முன்னாடியே அனுப்பலாமா, அனுப்புங்க அப்படின்னு சொல்றியா? கண்டிப்பா முன்னாடி அனுப்புறது கரெக்ட். ஆனா அவங்க முன்னாடி அனுப்புற ரீசன் அது கிடையாது. அவங்க டீம்ல அகைன் போலிங் சொன்ன மாதிரி எல்லா பேட்டர்ஸுமே ஆல்ரவுண்டர்ஸ். ஸோ அந்த ஆல்ரவுண்டர்ஸ் வந்துட்டு அவங்க லைஃப்லயே எங்க பழகிருப்பாங்கன்னா நம்பர் 5 நம்பர் 6 நம்பர் 5 நம்பர் 6 யாருமே மேல ஆடி பழகிருக்க மாட்டாங்க. அண்ட் நிக்கோலஸ் பூரன் பொறுத்த வரைக்கும் நானும் கண்டிப்பா மேல அனுப்புவேன். பட் இப்போ ஆடுறாங்கல்ல ஒரு வென்யூ கண்டிஷன்ஸ்ல, அதுல அவர் மேல போறது இஸ் நாட் சூட்டிங் தம். ஏன்னா அங்க வந்துட்டு உனக்கு இன்னும் கொஞ்சம் பேட்ஸ்மேன்ஷிப் தேவை. நிக்கோலஸ் பூரன் அவுட் அண்ட் அவுட் ஸ்ட்ரைக்கர். அவருக்கு நல்ல பேட்டுக்கு வர விக்கெட், நல்லா கொஞ்சம் T20க்கு ஐடியலா இருக்கிற விக்கெட் ஐபிஎல்ல பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி ஹி ஹாஸ் டு பி நம்பர் 3. ஏன் நான் சொல்றேன்னா உங்களோட பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் வந்துட்டு நிறைய பால்ஸ் ஆடினா T20ல நல்லதுன்ட்டு. பட் இங்க வந்துட்டு அவருக்கு சாய்ஸ் கிடையாது, நம்பர் 3 தான் போய் ஆகணும் பிகாஸ் ஆஃப் தேர் பேட்டிங் லைன் அப். அங்க வேணா ஒரு ராய்ஸ்டன் சேஸ மட்டும் தான் நீங்க அனுப்ப முடியும் நம்பர் 3. பட் அந்த லிஸ்ட பாத்தீங்கன்னா வேற யாரையுமே நீங்க நம்பர் 3 அனுப்ப இல்ல முடியாது. இந்த ஆப்ஷன் எப்படி பண்ற? என்ன நினைக்கிற? ஒரு ரோமன் பவல் நம்பர் 3 போட்டு மச்சான் நீ வந்து ஆங்கர் ரோல் ஆடு மச்சான். நீ தான் கேப்டன் எடுத்துட்டு போ. பரவால்ல நம்மளுக்கு பின்னாடி ஃபயர் பவர் இருக்கு. ஏன்னா அவரு ரோமன் வந்து ஹி கேன் டூ a bit of both. ஒரு மாரி இஸ் a வெரி சென்சிபிள் கிரிக்கெட்டர். பேட்டர். ஒரு மாரி டைம் எடுத்தும் ஆடுவார். ரொட்டேட் பண்றதுக்கும் அந்த ஒரு ஸ்கில் செட்ஸ் இருக்கு. அ ஆடி இருக்காரா? அவர் லைஃப்ல ஆடி இருக்காரா அந்த பொசிஷன்ல? எல்லாமே எல்லாத்துக்குமே ஒரு தொடக்கம் இருக்குல்ல. அது மாரி இந்த ஒரு ஒரு ஆப்ஷன சூஸ் பண்ணி தொடங்க ஐ மீன் அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்ல. கிளிக் ஆச்சுன்னா உனக்கு வந்து ஹிட் ஆர் மிஸ் தானே எப்படியுமே. ஏன்னா ரோமன் பவலோட ஐ மீன் ஸ்ட்ரைக் ரேட்டும் பார்த்தீங்கன்னா, எ ஒரு மாரி 120 கீழ தான் இருக்கு. இந்த ஒரு டோர்னமெண்ட்ல இதுவரைக்கும் ஒரு 120 கீழ தான் ஆடியிருக்காரு. ஐ ஃபீல் அதுக்கு நீ வந்து எப்படியும் உனக்கு ஓப்பனிங்ல டப்புன்னு ஒரு விக்கெட் வந்ததுன்னா, அட்லீஸ்ட் அவர் போய் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து ஆடலாம். எனக்கு எனக்கு புடிச்ச ஒரு விஷயம் ரோமன் பவல் என்னன்னா, கிளாசிக்கல் அத்தென்டிக் கிரிக்கெட் ஷாட்ஸ் லோ ரிஸ்க் ஆடி தான் அவர் வந்து ரன்ஸ் எடுக்குறாரு. போன உடனே ஒரு ரசல் மாரி அடிதடிலாம் கிடையாது. இத்தனைக்கும் அவருக்கு பவர்லாம் இருக்கு. சோ ஐ ஜஸ்ட் ஃபீல் கொஞ்சம் அந்த ஒரே ஒரு ஷஃபில் தான். இந்த பேட்டிங் ஆர்டர் ஐ ஃபீல் திஸ் மைட் வொர்க். பட் ஐ மீன் திஸ் இஸ் மை ஒப்பீனியன். சோ வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் சி அவங்க பண்றாங்களா இல்லையா? இல்லாட்டி இல்ல நிக்கலஸ் பூரன் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேற வச்சுக்கலாம். லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அந்த டாப் ஆர்டர்ல இருக்கட்டும் அப்படின்னு கூட யோசிக்கலாம். பட் எனிவேஸ் ஃபைன். லாஸ்ட் செக்மென்ட்க்கு போயிடலாம். கைப்புள்ள வெர்சஸ் கட்டதோர ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு மேட்ச் அப்ஸ் இருக்கு இந்த ஒரு செக்மென்ட்ல. அது போன மாசம். நான் சொல்றது இந்த மாசம். உனக்கு ஓகேயா? பிராண்டன் கிங் வெர்சஸ் ஃபசல் ஃபரூக்கி. யாரு கைப்புள்ள, யாரு கட்டதோர? கட்டதோர. கட்டத்துறை தான், ஃபசல்லா ஃபரூக்கி தான். என்னப்பா சும்மா வந்து ரிலீஸ் பண்ணாலே அவர் விக்கெட் எடுக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் தான் இப்போ போல்ட் ஆஃப் வேர்ல்ட் கப். ஐபிஎல்ல போல்ட் என்ன ரெக்கார்ட் வச்சிருக்காரோ வேர்ல்ட் கப்ல இவர் அதை டபுள் டைம் வச்சிருக்காரு. எல்லா வாட்டியும் போல்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளேல ஒரு விக்கெட் எடுப்பாரு. இவர் பவர் பிளேல 2 இல்ல 3 விக்கெட் எடுத்துறாரு. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் அந்த படத்துல கட்டதோர ஹீரோ கிடையாது. கைப்புள்ள தான் ஹீரோ. அந்த படத்திலேயே பிரசாந்த் ஹீரோ கிடையாது. வடிவேல் தான் ஹீரோ. ஓகே. சோ நீ கைப்புள்ளன்ட்டு குறைச்சு எடை போடாத. பிராண்டன் கிங் வருவாரு. இது ஒரு நம்ம எப்படி பாக்குறோங்கிறது தான் இருக்கு. பாக்குறவங்க பிரசாந்த் ஹீரோவா பாக்குறாங்கன்னா பாக்கலாம். இல்ல சொல்லிக்கிறேன் உன்கிட்ட. சொல்றேன் உன்கிட்ட. நீ வந்து கட்டத்துறை ஃபசல் ஃபரூக்கி தான் கிங்ன்னு கண்டிப்பா நினைக்காத. கட்டத்துறை. பிராண்டன் கிங் அவர் பேர்லயே கிங் இருக்கு. இந்த வாட்டி அடிக்கிறாரு பாரு. ஓகே. முஜிபுர் ரஹ்மான் வெர்சஸ் நிக்கலஸ் பூரன். முஜிபுர் ரஹ்மான் ஏதோ ஒரு இன்ஜுரின்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையா? ஏதாவது தெரியுமா உனக்கு? தெரியலையே, எனக்கும் ரொம்ப அப்டேட் இல்லையே. சரி ஓகே ஃபைன். அது வந்து நம்ம பொறுத்திருந்து அப்புறமா தான் பாத்துக்கலாம். பார்க்கணும். ஆமா. முஜிபுர் ரஹ்மான் வெர்சஸ் நிக்கலஸ் பூரன். நிக்கலஸ் பூரன். வா வா வா. யாரு கட்டத்தோர ஆமா. யாரு கைப்புள்ள? இல்ல இதுல நான் நிக்கலஸ் பூரனுக்கு அந்த ஒரு சின்ன எட்ஜ் குடுப்பேன். ஏன்னா ஸ்பின்னர்ஸ பயங்கரமா அடிக்கிறாரு ஆஃப் லேட் லாஸ்ட் 2 இயர்ஸ்ல. ஒரே சான்ஸ் முஜீபுக்கு வந்துட்டு அந்த கண்டிஷன்ஸ் ஏதாவது ஹெல்ப் பண்ணாதான். இல்லன்னா கண்டிப்பா நல்ல நிக்கலஸ் பூரன் தான். பேட்டிங் ட்ராக். கவலையே படாத. நல்ல பேட்டிங் ட்ராக். நிக்கலஸ் பூரன். சரி பார்ப்போம். இந்த அல்சாரி ஜோசப் வெர்சஸ் ராமனுல்லா குர்பாஸ். இது நல்ல பேட்டில் கவ். இது அப்சல்யூட்லி நல்லா. பேட்டிங் ட்ராக் சொல்லிட்டேன். சோ குர்பாஸ் தான் போணும். ம். சரி குர்பாஸ். பட் நியூ பால்ல எடுக்கலாம். நீ என்ன பாட்டா விக்கெட் இருந்தாலும் நியூ பால்ல எடுக்கிறதுக்கு உனக்கு வந்து புது பந்து இருக்கு. என்ன ரஷீத் கான் வெர்சஸ் ஆண்ட்ரே அதுதான் ரசல். கண்டிப்பா அதுதான் ஒரு பேட்டிலா இருக்கும். நான் வந்துட்டு ரஷீத் கானுக்கு போறேன். பட் ஐ டோன்ட் திங்க் ஆண்ட்ரே ரசல் ரஷீத் கான சான்ஸ் எடுப்பாருன்ட்டு. அவரை நல்லா சிங்கிள் ஆடிட்டு இன்னும் 2 தான் அட்டாக் பண்ணுவாரு. இன்னும் 2ம் வந்து முஜீப் வரலாம். இன்னும் 2ம் ஃபசல் வரலாம். பட் கரெக்ட் நீ சொல்றது. பட் ஐ திங்க் நானும் ஐ ஃபீல் ரஷீத் கான் மச்சி. இந்த ஒரு விக்கெட்ல அந்த ஒரு ஸ்கிட்டினஸ் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு மேட்ச் அப் வருமான்ட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். வந்ததுன்னா ஒரு பிளாக் பஸ்டர் மேட்ச் அப்பா இருக்கும். ஓகே. சரிக்கா.
மக்களே நீங்க சொல்லுங்க, இந்த ஒரு கைப்புள்ள கட்டத்தொடர்ல நீங்களும் உங்களோட மேட்ச் அப் யார் வின் பண்ணுவா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. இல்லாட்டி அ எங்க 2 பேர் சூஸ் பண்ணதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு டிஃபரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவா இருந்தா கூட நீங்க வந்து அத கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம். சரிக்கா, லாஸ்ட் பிரெடிக்ஷன் டைம். என்ன யாரு? என்ன ஏது சொல்லு. யார் வின் பண்ணுவா? ஃபர்ஸ்டே நான் சொல்லிட்டேன். ஆப்கானிஸ்தான் இப்போதைக்கு மோஸ்ட் ஹங்கிரியஸ்ட் டீம், மோஸ்ட் டிட்டர்மின்ட் டீம் இன் த வேர்ல்ட். பர்ஃபார்மன்ஸ்லயே தெரியுது. தே ஆர் பஞ்சிங் மச் அபவ் தேர் வெயிட். ஸோ ஐ திங்க் தே வில் கண்டினியூ டு டூ ஸோ. ஓகே. ஆண்டர்சன் வந்து சொல்லியிருக்காரு ஆப்கானிஸ்தான் அப்படின்ட்டு. நானும் வந்து ஆப்கானிஸ்தான் பக்கம் தான் சாயறேன். ஏன்னா அவங்களுக்கு ஐ திங்க் ஒரு பவுலிங் வந்து டே அண்ட் லைட் டிஃபரன்ஸ் இருக்கு. ஐ ஃபீல் வெஸ்ட் இண்டீஸ் கொஞ்சம் பேட்டிங் ஹேஸ் டு ஸ்டெப் அப். இந்த ஒரு பவுலிங் அகெயின்ஸ்டா அது அட் எண்ட் ஆஃப் த டே பவுலிங் தான் மேட்டர். அவங்க அடிச்சு புடிச்சு கூட ஒரு பாஸ் ஸ்கோர் அடிச்சிருவாங்க. பட் பவுலிங் அந்த ஒரு பாஸ் ஸ்கோரை டிஃபெண்ட் பண்றதுக்கு இவங்க கிட்ட இருக்கு. வேறஸ் வெஸ்ட் இண்டீஸ் பக்கம் அது இல்லன்ட்டு நான் ஃபீல் பண்றேன். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ பிக் டிசைடிங் ஃபேக்டர் த பவுலிங் டிபார்ட்மெண்ட் வேர் எங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஒரு மிகப்பெரிய பலம். அண்ட் தே அவுட் பிளே த அட்லீஸ்ட் ஆன் பேப்பர். ஆப்வியஸ்லி அன்னைக்கு யார் எப்படி பண்றாங்கன்னு தெரியாது. பட் ஆன் பேப்பர்ல டெஃபினெட்லி ஆப்கானிஸ்தான் ஹேஸ் அ பெட்டர் bowling சைட். ஓகே. டிஃப்ரெண்ட் ஐ மீன் ஒரு டீமுக்கு ஒரு பலம் இருக்கு, பலவீனம் இருக்கு. பட் அட் எண்ட் ஆஃப் த டே ஐ திங்க் ஆப்கானிஸ்தான் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஆண்டர்சன் அண்ட் ராகவன் தெரிவிச்சிருக்கோம். நீங்க சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல யாரு இந்த ஒரு மேட்சை வின் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. ஓகே. தேங்க்ஸ் காவ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் ஆல்சோ கமெண்ட்ஸ் தெரிவிங்க. யாரு வின் பண்ண போறோம், உங்க ப்ரெடிக்ஷன் என்ன, கைப்புள்ள யாரு, கட்டதுரை யாரு அப்படின்ட்டு டெஃபினெட்லி போடுங்க. நாங்க கண்டிப்பா அதை பார்ப்போம். ஓகே. ஃபைன் காவ். முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவை. I will see you guys in my next video. Until then, this is Anderson and Raghavan, aka Kaushik and Yomi signing off the field. See you. Bye bye.